அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி, அதாவது சனிக்கிழமையோட கூடிய வளர்பிறை சதுர்த்தி. பொதுவா சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே நம்ம வந்து தேய்பிறை சதுர்த்தியை வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பிரம்மாண்டமா நம்ம வந்து கோவில்கள்லையும் வீடுகள்லையும் வந்து செய்வோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2 சதுர்த்தியுமே வந்து விநாயகர் பெருமான் வந்து வழிபாடு செய்வேன். சதுர்த்தி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம விநாயகர் பெருமான வழிபாடு செய்யறதுக்கு எந்த நாள் கிழமை எதுவுமே பார்க்க தேவையில்லை. எப்பவுமே அவரை வழிபட்டு நம்ம வந்து வணங்கிட்டு சென்றோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமான அந்த நாள் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ விநாயகர் பெருமான்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். குலதெய்வ வழிபாட்டுக்கு முன்னாடியே விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து போவோம். ஸோ விநாயகர் பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நவ கிரகங்களான அதுல ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, இது எல்லாமே வந்து இன்னைக்கு செய்யறதுக்கு உகந்த நாள். பெருமாள் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். சிவபெருமான் வழிபாடு செய்யறதுக்கும் உகந்த நாள். அப்படிப்பட்ட இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகர் பெருமானுக்கு இன்னைக்கு வந்து பூஜை பண்ணிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமா வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து கொழுக்கட்டை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதோட சேர்த்து நம்ம பூஜை வீடியோவும் தொடர்ந்து வரும். ஸோ கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை முத பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல விநாயகர் பிளேலிஸ்ட், சிவன் பிளேலிஸ்ட், அதே மாதிரி நாகமணி தேவி பிளேலிஸ்ட், ஆன்மீகம் பிளேலிஸ்ட், இது மாதிரி நிறைய வந்து ஆன்மீகத்திலேயே கடவுள்களுக்கு தனித்தனியான பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து பார்த்து அதுல ஏதாவது பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை விநாயகர் வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான கொழுக்கட்டை தான் வந்து செய்யலான்னு வந்து இருக்கேன். ஸோ அதுக்காக கொஞ்சமா வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா வந்து நான் நெய் விட்டுருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து பிசையணும். ஸோ ரொம்ப தண்ணி வந்து சூடா இருக்கு, அதனால வந்து பார்த்து வந்து பிசைங்க. விநாயகர் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நினைவுக்கு வருதோ அதெல்லாம் கமெண்ட்ல தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா விநாயகரை பத்தி நம்ம நினைக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வரும். விநாயக பெருமான் வந்து சில பேருக்கு வந்து குலதெய்வமா இருப்பாரா என்னன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி யாருக்காவது விநாயக பெருமான் வந்து குலதெய்வமா இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ விநாயக பெருமான் குலதெய்வமா இருக்காரா, இல்ல குலதெய்வமே தெரியாதவங்களா, இல்ல குலதெய்வம் வந்து இருந்தும் வழிபட முடியாதவங்க கூட விநாயக பெருமான வழிபடாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. ஸோ வந்து அப்படிப்பட்ட முழுமுதற் கடவுளை வந்து நம்ம வந்து வணங்க போறோம். எனக்கு வந்து விநாயகர் பெருமான்னா தந்தம், அந்த தொப்பை, அந்த அழகான வந்து அந்த யானை முகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பொறி உருண்டை, இந்த மாதிரி தேன் குழல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வரும். சின்ன குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அருகம்புல் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது முருகன்னா அழகன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிவபெருமான் அப்படின்னா அபிஷேக பெய்யன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் வந்து இருக்கு. கடவுள்களுக்கே வந்து அந்த விஷயம் இருக்கும்போது மனிதர்களாகிய நாம வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒல்லியா இருக்காங்க, இவங்க வந்து குண்டா இருக்காங்க, இவங்க வந்து வெள்ளையா இருக்காங்க, இவங்க கருப்பா இருக்காங்க, இவங்க வந்து தொப்பையா இருக்காங்க, இவங்க வந்து ரொம்ப வந்து உடல் மெலிஞ்சு நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற உருவ கேலியை வந்து யாருக்கும் யாருமே வந்து சொல்லாதீங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம உடம்பு வந்து இப்படியே இருக்குங்கிறதுல எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. என்னதான் ஸ்லிம்மா ஃபிட்டா இருந்தாலும் ஒரு கர்ப்பிணியா இருக்கும்போது அவங்க உடல் எடை கூறதான் போகுது. அதுக்கப்புறம் குழந்தை பேரு, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது குழந்தை, அதாவது அந்த உடல் வாகு வந்து மாறும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்சியஸோட இருக்கிறத விட நம்ம சந்தோஷமா இருந்தாலே நமக்கு உடல் நலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நினைங்க. ஸோ யாரையும் வந்து உருவகேலி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து கடவுளே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா கடவுளே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். அது மாதிரி அவங்கவுங்க திறமை, அவங்கவுங்களோட நடத்தையை வச்சு அவங்கள மதிக்க பழகினாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட இன்னமும் அதிகமா நெருங்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது வெள்ளை இருக்கு. அதாவது எருக்கம்பூனாலே விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சரியான காத்து, நான் வந்து அடுப்புல வந்து இதை வச்சுட்டு நான் போய் எருக்கம்பூ வந்து பறிக்க போயிட்டேன். பறிச்சுட்டு வந்து சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டேன். ஏன்னா வேற என்கிட்ட இன்னைக்கு பூஜைக்கு தேவையான எந்த பூக்களும் எந்த விஷயமும் இல்லை. அதனால வந்து வீட்டுல எப்பவுமே சூடம் சாம்பிராணி இருக்கும். விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு மட்டும்தான் தோணுச்சு. அதுக்கு வந்து அவரே வந்து என்னென்ன வேணுமோ அவருக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். ஏன்னா காலையிலே வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு 11:30 மணி போல வந்து வீட்டுல வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 1 மணி போலதான் பூஜையே வந்து பண்ணேன்.
சாயங்காலமும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. அதனால் விநாயகர் பெருமானுக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து வணங்குற நேரம் எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்ல நேரம் தான் எல்லா நேரமும் அப்படிங்கிறனால நான் வந்து வணங்கும் போது அல்லாஹ் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓதுனாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கரெக்ட் டைம் அந்த 12:45 அப்படிங்கும் போது முஸ்லீம்ஸ்லாம் வந்து தொழுகை வந்து செய்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் விநாயகர் பெருமானுக்கு வந்து வழிபாடு வந்து செஞ்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்டிகுலரா அந்த டைம்ல வந்து தொழுகை வந்து நடத்துறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அந்த நேரத்துல நம்மளும் வந்து வழிபாடு செஞ்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச என்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி விநாயகர், வெள்ளருக்கு விநாயகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர், அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்ச அழகான ஒரு அலங்கார விநாயகர், குட்டியிலேருந்து லக்கி விநாயகர், அப்புறம் எனக்கு பரிசா வந்த விநாயகர், என் கணவருக்கு பரிசா வந்த விநாயகர், எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்த விநாயகர்னு சொல்லி எல்லா விநாயகரையும் வச்சு நல்லபடியாக வந்து வழிபாடு செஞ்சாச்சு. ஒரே ஒரு அகல் தீபம், அதுக்கு கூட என்கிட்ட பூ இல்லை, ஆனால் வெள்ளருக்கு தான் நான் வந்து வச்சிருந்தேன். எனக்கு என்ன மனசுல தோணுச்சுன்னா, விநாயகர் பெருமானுக்கு நம்ம இன்னைக்கு வழிபாடு செய்யணும். அதுக்கு என்ன தேவையோ அதை நீயே கொண்டு வந்து கொடுப்பா, உனக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். ஆனா பிரசாதம் வந்து என் கையால வந்து நான் இன்னைக்கு விநாயகருக்கு செஞ்சேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. விநாயகர் பெருமான் வந்து என்னை வந்து செய்ய வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட தான் இந்த பூஜையை வந்து நான் செஞ்சேன். விநாயகர் பெருமான் அப்படிங்கிறது அவருக்கு தான் வந்து சிதறு தேங்காய் அப்படிங்கிறது நம்ம உடைப்போம். ஸோ நம்ம திருஷ்டியெல்லாம் விலகணும். எங்கேயாவது நம்ம ஒரு காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா, விநாயகர் பெருமானை வணங்கிட்டு தான் நம்ம வந்து இந்த காரியத்துக்கு வந்து செல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விநாயகர் பெருமானை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வெள்ளருக்கு விநாயகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிவேல் விநாயகர் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து வைக்கிறதுங்கிறது நம்மளுடைய திருஷ்டிக்கும் ரொம்ப ரொம்ப வந்து நல்லது. அதே மாதிரி கண் திருஷ்டி கணபதின்னு சொல்லிட்டு யார் வீடு கட்டினாலும் அவங்க வீட்டு வாசல்ல கண்டிப்பா விநாயகர் பெருமானோட போட்டோ இருக்கும். ஸோ தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுவோம். இவர் அரச மரத்தடியிலும் இருப்பார், ஆற்றங்கரையோரத்திலும் இருப்பார், நம்மளுடைய காம்பவுண்ட் சுவர்ல கூட இருப்பார். அப்படிங்கிற மாதிரி ஒரு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமான் ரொம்ப ரொம்ப எளிமையானவர். நீங்க வந்து எனக்கு வந்து பெருசா எதுவும் செய்ய தேவையில்லை, நம்ம வந்து கையெடுத்து கும்பிட்டாலே போதுங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கடவுள். கற்பக விநாயகர் பத்தி எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய குலதெய்வம் காட்டிய ஒரு அற்புதமான கடவுள் யார் அப்படின்னா கற்பக விநாயகர் தான். அந்த குலதெய்வத்து கோவில்ல இருந்து வாசல்ல இருந்து வாங்கிட்டு வந்த அந்த கற்பக விநாயகர் வந்ததுக்கு அப்புறம் 2 தடவை நான் பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தேன். பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனசும் சரி, என்னுடைய உடலும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் தெளிவாகவும் இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கே தோணலை. உனக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து தோணுது. நம்ம எதை வந்து நம்ம மனசு அடிக்கடி நினைக்குதோ அதை தான் நம்ம செய்வோம்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதிகமாக நினைக்கிறது என் கணவர், என் குழந்தை, என் குடும்பம், அதுக்கப்புறம் கடவுள், இவங்கள தான் வந்து அதிகமாக நினைக்கிறோம். ஸோ அவங்களுக்காக செய்யறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தோணுது. ஸோ உங்களுக்கு விநாயகர் பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு விநாயகர்னா என்ன நினப்பு வருமோ அதை வந்து கமெண்ட்ல வந்து எழுதுங்க. இந்த வீடியோ முழுசா பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. ஓம் கங் கணாதிபதியே போற்றி. ஓம் கங் கணாதிபதியே போற்றி.